இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. தமிழக அரசு சார்பாக அந்த ஏபிஐ கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போடலான்னு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்றது எனக்கு வந்த தகவல் வந்தோடனே இவர் நேராக போய் ஷூரிட்டியை கொடுத்து நான் திங்கக்கிழமையிலேருந்து ஒழுங்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். இப்போ திங்கக்கிழமையிலேருந்து அவர் நோட் எடுத்துகிட்டு போகணும், ஸ்கூல் பையன் மாதிரி நோட் எடுத்துகிட்டு போகணும். காலையில் ஒரு வாட்டி இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போடுவார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்வினா ஆன்சர் பண்ணணும். லஞ்சுக்கு வெளியில் விடுவாங்க, ஓகேங்களா, பதில் சொல்லிட்டு வரணும். அப்புறம் ஈவினிங் வந்து திரும்ப கையெழுத்து போடணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் 2011 to 2016 அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் இருக்குது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் அது டிரான்ஸ்போர்ட்டுங்க, வேலை வாங்கி தரேன்னு சொன்னது இது டிரான்ஸ்ஃபார்மரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குதிரை பேரம், அதுக்கப்புறம் கரூர்லேருந்து உங்களுக்கு சம்மன் வருது. அதுக்கப்புறம் இங்கே ரேம திருடிட்டீங்கிறாங்க, திருட்டு பாய கேஸ் கூட இருக்குது, புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் சும்மா நம்ம பேசணும்னாவே ஒரு 5 கேஸ் வருது. இந்த செந்தில் பாலாஜிங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டு ஊழல்வாதி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டு ஊழல்வாதியை நீங்கள் பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டிலே நம்பர் 1 வந்து செந்தில் பாலாஜி தான். வலை வீசி தேடுகிறோம்னு சொல்லி பேப்பர்லன்னா வரும் திமுக ஆட்சி எப்ப. ஆனா இங்க நெஞ்சு வலி நீங்க அடையாறுல தான் வந்து சுத்திட்டு இருப்பாரு சார். அவங்க வக்கீலுக்கே தெரியாத அவருக்கு எவ்வளவு கேஸ் இருக்குன்னு நீங்க என்னைய போய் பாவம் ஒரு அப்பாவி வக்கீலை பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. எவன் குடும்பத்தை எவனும் உனக்கு தாலி எடுத்தாங்களோ, எவன் குடும்பத்துலன்னா வந்து பிரச்சனை பண்ணாங்களோ, எவன் சோத்துலன்னா மண்ணள்ளி போட்டாங்களோ, இந்த லிஸ்ட் எழுதி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருக்கும். இவங்க கரூர் மாஃபியா இல்லை, இவங்க காரி துப்புர மாஃபியாவா இருக்காங்க. எப்படி சார் இவ்வளவு பணத்தை வச்சுங்க என்ன சார் பண்ண போறேன்? ஒரு 2000 பேர்த்திட்ட காசை வந்து ஏமாத்திருக்க, அவங்க வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. 30,000 கோடி அடிச்சது ஃபர்ஸ்ட் வருஷம் அது. அப்படிங்கும் போது 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க, ஒரு 3 லட்சம் கோடி தான் சார் வச்சிருக்காங்க. ரொம்ப ஏழை, ஓகேங்களா. இந்த ஏழைங்க என்ன பண்ண முடியும் சார்? தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்ல தென்பட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளவு நாளா தலைமறைவா இருந்தார்ல, அது என்ன சார் அந்த உத்தரவை வாங்க வந்திருக்காரு, அந்த முன்ஜாமீன் அந்த ஒரு நகல். அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏபி வந்து விச் ஹஸ் பீன் கிராண்டட் இந்த ஹை கோர்ட். இப்போ வந்து அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஷூரிட்டிஸ் வந்து லோவர் கோர்ட்டில் போயிட்டாலும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஷூரிட்டிஸ்னால் அவங்க 2 பேர் வந்து ஜாமீன் போடுவாங்க, இவ்வளோ பணம் கட்டணும்னா பணம் கட்டுவாங்க. இந்த மாதிரி ஷூரிட்டிஸ்க்கு என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் லோவர் கோர்ட்டில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எல்லாம் ஹை கோர்ட்லேயே கூப்பிட்டு எல்லாத்தையும் வாங்க மாட்டான். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ அந்த ப்ரொசீஜரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபி வாங்கினதுக்கு அப்புறமே 2 வாரத்துக்கிட்ட ஆகிப்போச்சு, புரிஞ்சுங்களா. இவங்க போய் அந்த ஷூரிட்டியை போய் கொடுக்காம அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ வந்து தமிழக அரசு சார்பாக அந்த ஏபிஐ கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போடலான்னு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்றது எனக்கு வந்த தகவல் வந்தோடனே இவர் நேராக போய் ஷூரிட்டியை கொடுத்து நான் திங்கக்கிழமையிலேருந்து ஒழுங்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், வெளியே வந்துட்டாரு, ஓகேங்களா. இப்போ திங்கக்கிழமையிலேருந்து அவர் நோட் எடுத்துகிட்டு போகணும், ஸ்கூல் பையன் மாதிரி நோட் எடுத்துகிட்டு போகணும். காலையில் ஒரு வாட்டி இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போடுவார், ஹோம்ஒர்க் எழுதணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்வினா ஆன்சர் பண்ணணும். லஞ்சுக்கு வெளியில் விடுவாங்க, ஓகேங்களா, பதில் சொல்லிட்டு வரணும். அப்புறம் ஈவினிங் வந்து திரும்ப கையெழுத்து போடணும். இன்ஸ்பெக்டர் வெளியில் போனார்னா இவருக்கு லீவ், புரிஞ்சுங்களா. இப்படி வந்து இவர் வந்து நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட் போட்ட ஆர்டரை வந்து அவர் திங்கக்கிழமையிலேருந்து ஒபே பண்ணுவார். இது வேற எதுவும் அட்வான்ஸ் எல்லாம் முடியாது சார். ஒரு வேற வழக்குல இருந்து என்ன கைது பண்ணிடுவாங்க, அதனால தான் நான் வரல. எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்ல, எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏங்க ஒரு சூப்பர்ஸ்டிஷன் உங்களோட நீங்க நினைச்சுக்கிட்டதுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆமா, நீங்க வந்து நினைச்சுக்கிறீங்க இப்படி இது நடக்குமோ, உங்க ப்ரெடிக்ஷனுக்குன்னா வந்து ஆர்டர் போட முடியாது, ஓகேங்களா. உங்களுக்கு எவ்வளவு வழக்கு இருக்குன்னு எனக்கு தான் தெரியுமா, புரியுங்களா. இப்போ நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் 2011 to 2016 அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் இருக்குது, புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம், அது டிரான்ஸ்போர்ட்டுங்க, வேலை வாங்கி தரேன்னு சொன்னது இது டிரான்ஸ்ஃபார்மரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குதிரை பேரம், அதுக்கப்புறம் கரூர்லேருந்து உங்களுக்கு சம்மன் வருது. அதுக்கப்புறம் இங்கே ரேம திருடிட்டீங்கிறாங்க,
திருட்டு பய கேஸ் கூட இருக்கு, புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் சும்மா நம்ம பேசணும்னாவே ஒரு 5 கேஸ் வருது, புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும் போது செந்தில் பாலாஜிங்கிறது ஒரு ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதி. சார் இப்படி சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில. ஏங்க சரி, ஒரு 5 கேஸ் இருக்கிறது உங்களுக்கு நார்மலா இருக்கா? உங்க மேல அதுக்கு மேல இருக்கா? ஏங்க கண்டிப்பா உண்மையிலங்க, நான் ஆரம்ப காலத்துலனா நமக்கு ஒரு 5 கேஸ் ஒரு 10 கேஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்மனா உனக்கு 5 கேஸ் வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு நினைப்பேன். அதாவது மத்தவங்களுக்கு வாதாடுறதுக்கு கேஸ் வாங்கியிருக்காரு இவர் 5 கேஸ், நான் சும்மா சொல்றேன் 5 கேஸ் இருக்குதே இப்ப, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதியை நீங்க பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் நம்பர் 1 வந்து ஆனா செந்தில் பாலாஜி தான். ரெண்டாவது தம்பியா? யாரு? அவர் தம்பி. ஐயோ, தம்பி அதுக்கு மேல, அவர் போட்டே வராரு. அவர் தம்பி வந்து அதுக்கு மேலன்றான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏபியை வந்து 3 வருஷமா பெண்டிங்கா வச்சிருக்கிறது அவர் தம்பி தான். மதுரை கிளையே வந்து சொல்லுச்சு, ஏங்க ஒரு ஏபியை 3 வருஷமா அங்க பெண்டிங்கா வைப்பீங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னா ரைடு பண்ண வந்தப்ப பிடிச்சி அடிச்சு விட்டார் போல இருக்கு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை காரிகர்னா உடச்சி, லேப்டாப்னா உடச்சு விட்டார் போல இருக்கு. யார்? அவங்க தம்பி. பெரிய சண்டியாரா இருப்பார் போல இருக்கு. ஆனா இங்க நெஞ்சு வலி நீங்க அடையாறுல தான் வந்து சுத்திட்டு இருப்பாரு. வலைவீசி தேடுகிறோம்னு சொல்லி பேப்பர்லன்னா வரும். திமுக ஆட்சி எப்ப வலைவீசி தேடுகிறோம்னு சொல்லி எல்லாம் பேப்பர்ல வரும், நியூஸ்ல சொல்லுவாங்க. இங்க நீ போனீங்கன்னா அப்படியே நம்ம இந்த வாக்கிங் போயிட்டு இருப்போம், நடந்து போயிட்டு இருப்பாரு. நம்ம லட்சணம் அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து இப்ப ஆட்சி மாறின உடனே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் ஏபி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஏபிஐ கண்டிப்பா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அவர் தம்பியை. அவர் எந்த கேஸ்ல அவர் தூக்க போறாங்கன்னு தெரியல சார். அவங்க வக்கீலுக்கே தெரியாத அவருக்கு எவ்வளவு கேஸ் இருக்குதுன்னு. நீங்க என்னைய போய் பாவம் ஒரு அப்பாவி வக்கீல பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே சும்மா மைண்ட்ல வந்தது ஒரு 5 சொல்லிட்டீங்க. மைண்ட்ல வந்ததே ஒரு 5 அப்படிங்கும் போது, எவன் குடும்பத்தை எவனும் உனக்கு தாலி எடுத்தாங்களோ, எவன் குடும்பத்துலன்னா வந்து பிரச்சனை பண்ணாங்களோ, எவன் சோத்துலன்னா மண்ணள்ளி போட்டாங்களோ, இந்த லிஸ்ட் எழுதி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருக்கும். இவங்க கரூர் மாஃபியா இல்லை, இவங்க காரி துப்புற மாஃபியாவா இருக்காங்க. சொல்லி இல்ல சீரியஸா தான் சொல்றேன். வேற என்ன பண்றது? நான் வந்து மிருகங்கள் பெயர்னா உபயோகப்படுத்துறது இல்ல. ஏன்னா எல்லா மிருகங்களுமே ஒரு நல்லது செய்யுது. இவங்க அந்த மிருக குணம் கூட கிடையாது. இவங்க என்ன சாத்தான்னு சொல்றேன். எப்படி சார் இவ்வளவு பணத்தை வச்சு நீ என்ன சார் பண்ண போற? ஒரு 2000 பேர்த்திட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்தி இருக்க. உனக்குன்னா வந்து நீ 20,000 சம்பளத்துக்கு போயிருப்பாங்க சார். அவங்க வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. நீங்கன்னா அவனா வந்து நல்லா ஒருத்தனுக்கு ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஒரு விதத்துல வந்து யோசிச்சாங்கன்னா வந்து எப்படி இருக்கும்? எவ்வளோ பேர் வந்து எனக்கு தெரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டான், ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க தான் சொல்றீங்க, ஒருத்தர் 10,000 ரூபாய் வச்சு லண்டன் துபாய்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதுதான் சொல்றேன், 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு லண்டனுக்கும் போவாங்க, துபாய்க்கும் போவாங்க. ஓகேங்களா? 2 கோடி ரூபா கொடுத்து பேரனை படிக்கவும் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து டேலண்டட் ஃபெலோஸ்னா இருக்கிறது வந்து ஒரே கட்சி வந்து திமுக அப்படின்னு. எல்லாம் ஏத்தா இருந்தா சார். இப்போ வரைக்கும் அந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டு எம்எல்ஏவை வளைக்கணும்னு போட்டாங்க. எவ்வளோதான் சார் காசு வச்சுக்கிறாங்க சார்? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பிடிஆர் சொன்னதே வச்சுக்குவோம். 30,000 கோடி அடிச்சது ஃபர்ஸ்ட் வருஷம். அது புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க. ஒரு 3 லட்சம் கோடி தான் சார் வச்சிருக்காங்க. ரொம்ப ஏழை. ஓகேங்களா? இந்த ஏழைங்க என்ன பண்ண முடியும் சார்? 3 லட்சம் கோடி வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அந்த காசு எதுக்கடா? அந்த 3 லட்சம் கோடி எடுத்து அடிச்சு விடுறா. 3 லட்சம் கோடி அடிச்சு விடுறா. எப்படியாச்சும் கலடா. தமிழ்நாட்டு எல்லாத்தையும் வாங்கடா. ஒருத்தன் வீடே வாங்கடா. ஒருத்தனுக்கு டெனன்ட் ஃப்ரீன்னு சொல்றா. எதையோ ஒண்ணு பண்றா. இவ்வளவு லட்சத்தை கோடியை வச்சுக்கிட்டு எம்எல்ஏவை வாங்கலாம், அசிங்கமா இல்லையா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்எல்ஏ வாங்கி கூட அவங்க எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம தான் பாதாளத்துல இருக்கோமே. ஆனா வாங்கி நம்ம ஜெயிக்கிற மாதிரி. அதிமுகவே சும்மா வந்து சேர்ந்தாலுமே ஒண்ணுமே இல்லை. நாங்க திரும்ப போறோம் அப்படின்னா அப்புறம் அங்க எல்லாமே ஏற்கனவே லெட்டர் பேடு கட்சி மாதிரி 6 நிலைமைக்கு வந்துருச்சு அதிமுக. இன்னைக்கு பேச்சே இல்லை பாருங்க. ஒட்ட வைக்கிறேன்னு ஒருத்தர் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு சார் எடப்பாடி. எதை ஒட்ட வைக்க போறாரா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, மொத்தமா அழிச்சிட்டாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அழிச்சிட்டாரு. அந்த கட்சியில ஒரு பரதன் ஒருத்தர் இருந்தாரு. ஓகேங்களா? எப்பனா வந்து சொன்னாங்களோ அவங்க அப்ப போய் சேர்ல உட்காந்துக்குவாரு. எப்பனா எந்திரிச்சு வெளில போப்போம் அப்படின்னா வெளில போயிடுவாரு. கடைசியில அவர் திமுகலே வந்து சேர்ந்துட்டாரு. இப்படிதான் சார். அங்க இருக்க வேஸ்ட் பீஸ் எல்லாம் இங்க வந்துட்டு இப்ப இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டு இருக்காங்கன்றீங்களா? இப்ப எது திமுகவை
அது இல்ல சார், நான் தான் சொல்றேன்ல, இது வந்து இது ஜாங்கிரி, இது அல்வானா கிடையாது. புரிஞ்சுங்களா? ரெண்டுமே நீங்க சொன்னது கரெக்டு தான். ரெண்டுமே ரெண்டு விதமா இருக்கணும். நீங்க ஜாங்கிரின்னு வச்சுக்கோங்க, அல்வான்னு வச்சுக்கோங்க, வடைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலி பிடிக்கிறதுக்காக வைக்கிறது தான். எல்லாம் ஊசி போனது, எல்லாம் 1 month ஓல்டு. சாப்பிடுவீங்களா? இன்னைக்கு அதெல்லாம் தொட்டோம்னாவே நமக்கு வந்து கெட்டம் பண்ற மாதிரி. அதனால அதை பத்தி பேசவே கூடாது, அப்படியே ஒதுக்கிடணும். விஜய் அவர்கள் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல பேசியிருந்தாரு, கொத்து பரோட்டான்னு பேசியிருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டு இருக்காங்க சார். இல்ல சார், அது அவர் பேசுனது தப்பு தானே? இல்ல சார், ஆமா சார், நான் வந்து என்ன சொல்றேன், அது கொத்தூஸ் பரோட்டா சார். கொத்தூஸ் பரோட்டா சார், அத போய் கொத்து பரோட்டாங்கிறாரு. எவ்வளவு பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்படி வரீங்களா? எவ்வளவு பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கொத்தூஸ்னா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. திஸ் இஸ் கொத்தூஸ் பரோட்டா அப்படின்னு. நேத்து கூட ஒருத்தர் காணொலி, அதுதான் என்னன்னா, எங்க ஊர்ல வந்து சொல்றாங்க, இது அவர் பேசின அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு பிரபல பரோட்டா கடை ஒன்று இருக்கு திருச்சியில. ஓகே, நான் சொல்ல விரும்பல, மலைக்கோட்டை கீழே. ஓகேங்களா? அங்க போயிட்டு 2 பசங்க நின்றுக்கிட்டு, எப்பா அதை டிஎம்கே பரோட்டா ஒன்று கொடுப்பா அப்படின்ற இருக்காங்க. சுத்தி இருக்கு. என்னப்பா அது டிஎம்கே? அன்னைக்கு உடனே, இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபார்மலா நம்ம பேசுறோம். அன்னைக்கு டக்குன்னு அன்னைக்கு பேசின அன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்ச பிறகுதானே தெரியும். அது என்னப்பா டிஎம்கே பரோட்டா அப்படின்னு. அததான்ப்பா கொத்து பரோட்டா டிஎம்கே பரோட்டானே அப்படின்னு. பார்க்க எப்படி வயது எதியும் இல்ல சார், இப்ப நீங்க வந்து நான் சொல்றது, அவர் சொன்னது தப்புன்னு நான் சொல்றேன் பாருங்க. நான் எவ்வளவு நாயஸ்தேன், புரிஞ்சுங்களா? நாயம் படி நடந்துக்குவேன் சார். கொத்தூஸ்னா சேர்ந்து இருக்கிறாங்க, அதனால கொத்தூஸ் பரோட்டான்னு சொல்லுங்க சார். என்ன சார் கொத்து பரோட்டாங்கிறீங்க? கனிமொழி அம்மா அவங்க கண்ணில் போட்டுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதை நீங்க கட் பண்றீங்க, அவங்களுக்கு தெளிவா சொல்லி தரீங்க. கொத்து பரோட்டா கிடையாது, கொத்தூஸ் பரோட்டா. கொத்தூஸ் யாரு? அடிமைகளின் பரோட்டா. பெருமையா சொல்லிட்டு இருக்காங்களே, அடிமைகளின் பரோட்டா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஜெனரேஷனே வீணாக்குறாங்க பாருங்க. உங்க வீட்டு புள்ள போய் நான் அடிமைன்னு சொன்னா நீங்க விரும்புவீங்களா சார்? நாங்க தான் வெளிநாட்டுல படிக்க வைக்கணும்ல. ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு தாய் தகப்பனும் கஷ்டப்படுவான் சார். இவங்க அது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உண்மையே சொல்றேன், ஒரு சமூக நீதின்னு பேசுற நீன்னு இன்னொருத்தன் உனக்கு வந்து ஸ்லேவரியா இருக்கணும்னா அது என்னையா சமூக நீதி? அப்பேற்பட்ட சமூக நீதியா எனக்கு தேவையில்லையா? இது டிஎம்கே சமூக நீதி எனக்கு தேவையில்லை. புரிஞ்சுங்களா? சமூக நீதினா எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், எல்லாருமே ஒரே தளத்துல வரணும், எல்லாத்தையும் ஒன்னா பேசணும். அதுதான் சார் சமூக நீதி. புரிஞ்சுங்களா? நீ பேசுறது வந்து ஒரு ஸ்லேவரி என்டர்டெயின் பண்றது வந்து சமூக நீதியா? ஒருத்தன் கொத்தூசுன்னு சொன்னானா இவன் சொன்ன தம்பி பேசாதப்பா அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? அந்த அளவுக்கு யாராச்சும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? அப்படிங்கும் போது நீ என்ன கட்சி நடத்துற? அப்ப முட்டாள் கொடுத்தா இன்னும் முட்டாளாக்கிட்டே இருக்கு. முட்டாளாக்குற, உனக்கு அடிமைகளை கிரியேட் பண்ற, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ற. நீ இப்படிதான் பண்ணணும் உங்களுக்கு. ஆமா, அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா சார்? ஒரு தலைமை பொறுப்புல உதயநிதி இருக்காருல்ல, இப்ப ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் என்ன தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க கட்சிக்குள்ள. ஏதாவது தப்பா இருந்துச்சா நீங்க திருத்திக்கலாம். இளைஞரணி செயலாளர் இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்காருல்ல, எம்எல்ஏ ஒருத்தர் மார்க்கண்டேன் புரட்சிகரமா பேசி ஒருத்தர் உள்ள போயிருக்காருல்ல, அவர் போய் பார்க்க கூட இல்லையா? அவர் பேசின பேச்சுக்கு அவர் போய் பார்க்க வேற போவாங்களா? ஏன்னா எலும்பு சூப்பா எடுத்துட்டு போவாரு இவரு. ஏன் சார் நீங்க வேற, அவரே வாங்கினது எனக்கே, அவர் வாங்கினதுக்கே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காரு. இதுல வந்து தேவையில்லாம வாயை விட்டா. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பயங்கரமா பேசுவாப்ல இந்த திமுக கட்சிக்காக. இவர் ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வாப்பா, இல்லைன்னா இல்ல போய் பார்க்கலான்றதை விடுங்க, கூப்பிட்டாச்சும் பார்த்துருப்பாங்களா? புரிஞ்சுங்களா? கூப்பிட்டாச்சும் பார்த்துருப்பாங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, முட்டார் கூடம் வந்து அப்படியே இருக்கும். அங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? பிஸ்கெட். ஓகேங்களா? நான் தான் 3 லட்சம் கோடி வச்சிருக்கேன், அது தூக்கி போட்டீங்கன்னா கவ்விட்டு போகணுங்க. புரிஞ்சுங்களா? கவ்விட்டு போகணும். அதை கவ்விட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் சமூக நீதி. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சமூக நீதி. இருக்கிறதுல தூக்கி போடுவாங்க. அதனால எல்லாத்தையும் ஜெயில பாக்குறது, இதுக்கு பாக்குறதுன்னா வந்து இதுதான் இருக்குங்களா? ஏத்தா இருக்கும் சார் முதலமைச்சர் இப்படி பேசுறது. இல்ல, இப்ப நீங்க ஜெயிலுக்குன்னா வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்றதுல சூப்பரா ஆளு. இப்பதான் இன்னும் பாத்தீங்கன்னா மிஸ்ஸான்னு இப்பதான் ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வரலாம் வந்துச்சு. மிஸ்ஸா புக்ல வந்து உங்க முன்னாள் முதலமைச்சர் பேரே இல்ல. அது பேரே இல்லையா? அவர் பேரே இல்ல. அப்புறம் எதுக்கு உள்ள போனாரு? அதான் நானும் கேக்குறேன்.
இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும். எதுக்கு பண்ணலாம் பண்ணாரு? அன்றே ஃபாத்திமா பிபிக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிபி என்னாச்சும் பண்ணிட்டாரா? என்ன பண்ணலாம் இருக்காரு சார். அவர் நல்ல மனுஷன் சார், நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காரு. அவரு இந்த மாதிரி கேஸ்ல போவார்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஐயோப்பா, அது என்னன்னு சொல்லவே முடியல சார். எனக்கு டவுட் அப்படித்தானே வருது. மிஸ்ஸால அப்புறம் யாரதான் தூக்குவாங்க? தெரியாம பிட் பாக்கெட் அடிச்சவன தூக்குவாங்க? அப்படிலாம் இருக்காது சார். நாட்டுக்காக போராடி இருப்பாரு. எங்க நாட்டுக்காக போறான்னா மிஸ்ஸா கைதி கிடையாதுன்ட்டாங்க. புரிஞ்சுங்களா? இவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து நாட்டுக்காக போராடினீங்கன்னா ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல உங்க பேர் இருந்திருக்கும். ஓகேங்களா? காந்தியடிகளும் ஜெயில தான் இருந்தாரு. ஓகேங்களா? என் பக்கத்து வீட்டுல திருப்பூரிக்கு ஒருத்தனுங்க, அவனும் ஜெயில தான் இருந்தான். அதனால 2 பேர்த்தையும் நம்ம ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியுமா? ஸோ ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல அவர் பேர் இல்லை. புரிஞ்சுங்களா? மற்ற ஜெயிலில் உட்காந்துருந்தவனா பொறுக்கி புறம்போக்கு. ஓகேங்களா? சீரியஸா தான் சொல்றேன். திருடுறவன் வரன்றான், அவங்க என்ன சார் அங்க யார் இருப்பா? திருட்டு பசங்க தானே இருப்பாங்க. திருட்டு பசங்க, கொலை செய்யறவன். ஓகேங்களா? வேற யாரே இருப்பான் சார்? சொல்லுங்க. வேற யார் இருப்பா சொல்லுங்க சார், எனக்கு புரியல. ஜெயில வேற யார் இருப்பா? ஒன்னு நல்லவங்களா இருந்தா ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல உங்க பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜெயில நீங்க என்னத்துக்கு நீங்க ஜெயிலுக்கு போனீங்கிறத இன்ன வரைக்கும் ஏன் டிக்ளேர் பண்ண முடியல? அப்ப ஏதோ இருக்குதான். எனக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆட்சியில இல்ல, ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அதனால ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. புரிஞ்சுங்களா? நீங்க ஆட்சியில இருந்தா ஜெயிலு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவீங்கன்றது தெரியும். இல்ல, இது நல்ல நியாயமான ஒரு வக்கீலுக்கு வர வேண்டிய சந்தேகமா இல்லையா? சந்தேகம் தான். உங்களுக்கு பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. நீ ஒண்ணு காந்தியா இருக்கணும், இல்லாட்டினா அக்யூஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல பேர் இருந்துச்சுன்னா காந்தின்னு ஒத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இல்லாட்டினா நான் சந்தேகப்படுறது கரெக்டா இல்லையா? புரிஞ்சுங்களா? நான் சந்தேகப்படுறது ஐ ஜஸ்ட் அக்யூஸ் ஹிம். சீரியஸ்லி அக்யூஸ் ஹிம். அக்யூஸ்ட் யாரு சார்? சந்தேகப்படுறவங்க தான் சார் அக்யூஸ்டு. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நீங்க எதுக்கு உள்ளுக்குள்ள போனீங்க நீங்களே டிக்ளேர் பண்ணுங்களேன். அப்ப ஏதாவது தூய்மை பணியாளர் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக போராடி உள்ள போயிட்டாரா என்னமோ. ஒருவேளை அப்ப இவரே தூய்மை பணியாளர் கூட இருந்து சங்க தலைவரா இருந்தாரா அப்படின்னு எதையாச்சும் சொல்லுங்களேன். எதையாச்சும் சொல்லுங்களேன். நீங்க பேசுறது எல்லாம் பொய்யும் தான் தெரியுது. எதையாச்சும் ஒரு பொய்யாச்சும் சொல்லுங்களேன் பாப்போம். பொய்யும் கரெக்டா சொல்ல தெரியலங்கிறீங்களா? அப்ப சார் எல்லாமே வெட்ட வெளிச்சம் தெரிஞ்சுச்சு சார். இதுக்கு விளக்கம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியுது, இவர் மிஸ்ஸா கைதி கிடையாதுன்னு. அப்படின்னா இவர் என்ன கைதி சொல்லுங்க சார். இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு சார். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. இவர் வந்து வேற மாதிரி ஒரு வழக்குல தான் உள்ளுக்குள்ள போனாரு, இது வேற மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னு. இதுக்கப்புறமா இந்த கிசான்லாம் பேசிட்டு இருந்தா எடுப்படாது இல்ல சார்? அதுதான் எல்லாம் வெட்ட வழியில எல்லாம் டாக்குமெண்ட் தூக்கி போட்டுறாங்க சார். சார் இப்ப ஏன்னா வந்துருச்சு சார். ஷா கமிஷன் நீங்க ஒரு வாட்டி PDF கன்வெர்ட் பண்ணி உள்ளுக்குள்ள ஏத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த லைன்ல நீங்க சர்ச் சோ எப்படி போட்டீங்கனாலும் ஒரு பேர் இருக்குதா இல்லையான்னு சொல்லி எடுத்து நம்ம வார்டு காட்டிடலாம். நீங்கன்னா ரொம்ப சிம்பிளா போயிட்டு இருக்கு. We can easily find out things. They need you cannot cheat us. You tell me why he was being arrested. அதுக்கு வந்து அந்த கேள்வி வந்து கடைசி வரைக்கும் ஒரு क्वेश्चन மார்க்கே போடுங்க, டைட்டில்லே போடுங்க question mark. Why MK Stalin was arrested at Misa time but not as a Misa prisoner னு சொல்லி போட்டு ஒரு क्वेश्चन போடுங்க. புரிஞ்சுங்களா? இன் வாட் சார்ஜஸ் ஹி ஹஸ் பீன் அரஸ்டட்னு இன்னொரு क्वेश्चन மார்க் போடுங்க. இதுக்கப்புறம் அவங்க என்னதான் அரசியல் பண்ணுவாங்க? எதை சொல்லி அரசியல் பண்ணுவாங்க? எதை சொல்லி அரசியல் பண்ண முடியும்? ஒன்னும் அரசியல் பண்ணுவாங்க ஒன்னும் துட்டு தான். எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒண்ணு தான், துட்டு கொடுத்து நான் ஓட்டு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ துட்டை வாங்கிக்கிட்டு மக்கள் டமக்குன்னு விசில்ல குத்துறான். இடைத்தேர்தலையும் ஆப்பு கன்ஃபார்ம் இல்லை சார். சார் எனக்கு என்னன்னா, என்னோட அன்னைக்கு நான் ஒரு கேப்ல வந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது கேப் எடுத்துட்டு வந்தேன். கேப்ல வரும்போது டிரைவர் நண்பர் வந்து சொன்னார், சும்மா பேசிட்டு வருவேன், நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே நான் கரூர் சார் அப்படியே திரும்பி சார் நான் தாவேக்காக தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு. அதாவது எவ்வளோ ஒரு இது நான் இல்லைங்க சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். சார் இப்போ எப்படி சார், அவர் வேணா ரொம்ப மரியாதையாக பேசினாங்க. ஓகேங்களா? இப்படி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா சார் அப்படின்னா. அரெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா சார், அரெஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு. ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேங்கிறீங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு. இல்லை சார், போன வாட்டி வந்து 15,000 ரூபா பணமும் தங்க காசும் கொடுத்தாரு, இப்போ திரும்ப இடைத்தேர்தல் வருது, இந்த நேரத்தில் அவரை கொண்டு போய் உள்ளுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா வர வேண்டிய அமௌண்ட் வராது. எப்பேற்பட்ட மகானெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சீரியஸா சார் அவர் சொன்னது. இந்த வாட்டி நான் இடைத்தேர்தலில் ஒரு 25 எதிர்பார்க்குறோம் சார் பர் ஓட்டு. சார் பண்ணக்கூடிய ஆள் சார் கண்டிப்பாக 25 பெர் ஓட்டு எதிர்பார்க்கணும் சார். ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நாங்க 4 people சார். ஓகேங்களா? 1 லட்சம் ரூபாய் சார். போன வாட்டி நாங்க 60,000 ரூபாய் பிளஸ் தங்க காசு வந்துச்சான்.
ஓகேங்களா. இந்த வாட்டி வந்து 25,000 சொல்லியிருக்காங்க சார். இவ்வளவு கொடுத்தும் தோத்து போயிட்டாங்கல்ல அது திமுக. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ சூடத்துலயும் வேற சத்தியம் பண்றாங்க. சார் இது நிறைய இடத்துல சூடத்துல சத்தியம் பண்ணிட்டு கொண்டு போய் ஓட்ட ஊத்திடுறாங்க. விசிலுக்கு. ஆமா, விசிலுக்கு ஊத்திடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ 25 எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால அது இடைத்தேர்தல் ஆச்சும் அவரை வந்து கொஞ்சம் வெளியில விடுங்க சார். அது கொஞ்சம் வெளிய விட்டா மக்களுக்கு நல்லது. எப்பேற்பட்ட வல்லல் சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா he is doing things. பாருங்க மக்களின் நிலைமை என்னன்னு பாருங்க. இப்ப அப்புறம் ஏன் தொகுதி மாதிரி வெளியே போனாரு, கோயம்புத்தூருக்கு போனாரு? இப்ப அங்க நின்னா மட்டும் ஜெயிச்சா இருக்க போறாரு. வாய்ப்பு இல்ல. அதனால புதுசா ஒரு தொகுதியை ஒன்று ட்ரை பண்ணாரு. ஓகேங்களா. புதுசா ஒரு தொகுதியை ஒன்று ட்ரை பண்ணி ஓகே அங்க இருக்கிறவங்கள இன்னைக்கு இப்ப இருந்து ஏமாத்த ஆரம்பிப்போம். புரிஞ்சுங்களா. ஒரு வாட்டி தாங்க ஒருத்தன் ஏமாறுவான். வாட்டி ஏமாறுறதுக்கு அதுன்னா ஹிஸ்ட்ரி ஷீட்டு ஒரு வாட்டி தானே ஏமாற முடியும். நீங்க பாருங்க, அவர் பண்ண ஒரு ஃப்ராடை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாப்ல. புதுசா ஜாப் ஸ்கேம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே கரூர் அப்படியே டபக்கு வேற அப்புறம் ஆமா இபி சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து டெண்டர் ஊழல், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்றாரு, எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. ஆமா. அந்த மாதிரி பர்சனை வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது கண்டினியூஸா ஒருத்தன் ஒரு ஃப்ராடு பண்றான்னா இப்படிதான் திருடுவான், இப்படிதான் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும். புரிஞ்சுங்களா. இந்த ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதி வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்னே கண்டுபிடிக்க முடியல. புரிஞ்சுங்களா. அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்சன் தான் வந்து நம்ம ஹிஸ்டரி ஷீட்டு பாட்டில் பாலாஜி. ஓகேங்களா. பல விஷயங்கள் வந்து நீங்க சிறப்பா சொன்னீங்க. திரு செந்தில் பாலாஜி பத்தி. அதெல்லாம் பாட்டில் பாலாஜி. செந்தில் பாலாஜி சார் அவர் பேரு. பொறுத்திருந்த போப்போம் சார். அவர் அடுத்தடுத்து என்ன பாட்டில் பாலாஜி கேஸ கூட பாட்டில் கேஸே விட்டேன் பாருங்க. அது விட்டுட்டு பாருங்க எவ்வளவு தான் ஆத்துல வச்சுக்கிறதுனே தெரியல. கீவேர்டு கிடைச்சாதான் ஞாபகம். சார் அடுத்து என்ன வழக்கு வாங்குவாருன்னு தெரியல. வழக்கு வாங்கினாருன்னா அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா. நன்றி சார். தேங்க்யூ சோ மச்.